ஒரு விருச்சிக ராசியில பொறந்தவங்களுக்கெல்லாம் வில்லன் அப்படின்றத விட வில்லிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து விருச்சிக ராசியில பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து வில்லனுங்கலாம் கம்மி தான். வில்லிகள் தான் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. ராசியில பொறந்த ஒருத்தவங்க, எனக்கு அம்மா, அப்பா 2 பேருமே சூப்பருங்க. அவங்க மூலமா எல்லா அனுகூலமான பலன்களும் நான் அனுபவிச்சுட்டேன்னு ஒருத்தர் கூட சொல்லவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு தாய், தந்தை உறவு மேல அக்கறை இருக்கும், பாசம் இருக்கும். ஒண்ணா சேர்ந்து வாழும்போது தான் செக்கு வைக்கும். ஒரு விருச்சகத்துல பொறந்துட்டு அப்பா, அம்மா கூட வாழ்நாள் முழுக்க நாங்க ஒண்ணாவே வாழ்ந்துட்டு இருக்கோம். என் அப்பா, அம்மாவ நான் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன்னு விருச்சகம் சொல்லும். பட நீ ஆசைப்பட்டல அனுபவின்னு ஒண்ணா இருக்க வச்சு அவங்க மூலமா ஏகப்பட்ட வில்லங்கத்தை செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி தரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து தாய் தகப்பன் மூலமா ஏகப்பட்ட மனக்கசப்புகள் உண்டாகும். ஒண்ணு மேஜரா வந்து உங்க லைஃப்ல உங்களுக்கு வில்லன்ஸை விட வில்லிஸ்கள் வந்து ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். ஸோ கடக ராசி வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமும் செய்யும், பாதகத்தையும் செய்யும். ஒரு விருச்சகத்துக்கு ஒரு கடகம் வந்து லைஃப் பேரா இருக்கு அப்படின்னா, ஒரு லிமிட்டேஷன் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும், ஒரு பாண்டிங் இருக்கும். அந்த கடகம் உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ட்ரிகர் பண்ணி விட்டாங்கன்னா போதும், அப்படியே அகேன்ஸ்டாக விருச்சகமா கடகமோ மாறிடும். ஸோ இந்த தன்மையெல்லாம் வந்து அனுபவிப்பது விருச்சகமாக இருக்கும். ஆதிக்கம் கொண்டவர்களிடம் விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ஸோ சந்திரனாலே பெண் தான். விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்ற கதை தான். சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு அப்பா அம்மா மூலமா ஒரு அனுகூலமான பலன்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கறதோட அளவை வந்து குறைச்சிக்கிறது நல்லது.